வணக்கம் மக்களே. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே மிக மிக முக்கியமான 2 அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை வாடிக்கையாளர்களின் அக்கௌண்ட்டில் இருந்து வசூலிக்கிறது. எஸ்பிஐ எனப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாட்டின் மிகப்பெரிய வங்கியாக திகழ்ந்து வருகிறது. எஸ்பிஐ சுமார் 50 கோடி வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது. மற்ற வங்கிகளைப் போலவே எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கும் ஏடிஎம் கார்டுகள் எனப்படும் டெபிட் கார்டுகளை வழங்கி வருகிறது. வாடிக்கையாளர்கள் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுக்கவும் ஷாப்பிங் செய்வதற்கு ஆன்லைனில் பணம் செலுத்தவும் உதவுகிறது. ஆனால் இந்த டெபிட் கார்டுகளுக்கு ஆண்டுதோறும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் எஸ்பிஐ பாஸ்புக்கை நீங்கள் எப்போதாவது நுணுக்கமாக சரிபார்த்திருக்கிறீர்களா? உங்கள் பாஸ்புக்கில் உள்ள பதிவுகளை சரிபார்க்கும் போது எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாமல் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 236 எடுக்கப்பட்டுள்ளதை அல்லது பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதை பார்க்கலாம். நீங்கள் பயன்படுத்தி வரும் ஏடிஎம் கார்டுக்கான வருடாந்திர பராமரிப்பு சேவை கட்டணத்தின் கீழ் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து எஸ்பிஐ பணம் எடுத்துக்கொள்கிறது. எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு டெபிட் கார்டுகளை வழங்குகிறது. அவற்றில் பெரும்பாலானவை கிளாசிக், சில்வர், குளோபல் அல்லது கான்டாக்ட்லெஸ் கார்டுகள். இந்த கார்டுகளுக்கு வங்கி ஆண்டு பராமரிப்பு கட்டணமாக ரூபாய் 200 வசூலிக்கிறது. ஏஎம்சி எனப்படும் ஏடிஎம் சேவை கட்டணம் ரூபாய் 200 என்றால் எஸ்பிஐ ஏன் எனது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 236 கழித்தது என நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் வங்கியால் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு மத்திய அரசு 18% ஜிஎஸ்டியை விதிக்கிறது. எனவே எஸ்பிஐ இந்த ஜிஎஸ்டியையும் வாடிக்கையாளரின் சேமிப்பு வங்கி கணக்கிலிருந்தே எடுத்துக்கொள்கிறது. எனவே ரூபாய் 200 ஏடிஎம் சேவை கட்டணத்தில் 18% ஜிஎஸ்டி தொகை ரூபாய் 36ஐயும் சேர்த்தால் மொத்தமாக ரூபாய் 236 உங்கள் எஸ்பிஐ வங்கி கணக்கில் இருந்து பிடித்தம் செய்யப்படும். எஸ்பிஐ மட்டுமல்ல, இந்தியன் வங்கி, கனரா வங்கி, யூனியன் வங்கி என பொதுத்துறை வங்கிகளும், HDFC, ICICI என பல்வேறு தனியார் வங்கிகளும் ஏடிஎம் சேவைக்கு ஆண்டுதோறும் கட்டணங்களை வசூலித்து வருகின்றன. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, சில பேர் கவனிக்காமலையும் இருந்திருப்பீங்க. 236 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த சேவைக்காக வங்கியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கட்டணம் வந்து பிடித்தம் செய்வாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கட்டணம் எதற்காக பிடித்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் இருக்கலாம். இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.